ஒரு நாள் வகுப்புக்கு வர வேண்டிய ஆசிரியர் வரலையாம். அதுக்கு பதிலா முல்லாவ அங்க அனுப்பிச்சிருந்தாங்களாம். அந்த வகுப்புக்கு போன முல்லா பசங்கள பார்த்து சொன்னாராம், "இன்னைக்கு உங்க ஆசிரியர் வரல. அதுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேளுங்க" அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஒரு மாணவன் எந்திரிச்சு நின்னு கேட்டாராம், "சார், ஏன் இந்த நிலா எப்பயுமே ராத்திரியில வருது? பகல்ல வரதில்ல?" அப்படின்ட்டு. அதுக்கு முல்லா சொன்னாராம், "ஏன்னா அது ரொம்ப வெள்ளையா இருக்குல்ல, பகல்ல வந்தா கருத்துரும்" அப்படின்னு. உடனே மாணவர்கள் எல்லாம் ஆரவாரம் செஞ்சாங்களாம். உடனே இன்னொரு மாணவன் எந்திரிச்சு நின்னு கேட்டாங்களாம், "சார், யாருக்குமே பயன்படாத பை எது?" அப்படின்னு. உடனே முல்லா சொன்னாராம், "தொப்பை" அப்படின்னு. உடனே வகுப்புல இருக்கிற எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆரவாரம் பண்ணி சிரிச்சாங்களாம். இப்படி போயிட்டு இருந்த வகுப்பு திடீர்னு ரொம்ப அமைதியாயிடுச்சாம். முல்லா ஏன் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அங்க இருந்த மாணவர்கள்லாம் சொன்னாங்களாம், "சார், எங்களுக்கு நாளையிலேருந்து இந்த காலாண்டு பரீட்சை தொடங்குது. அத நெனச்சா தான் எங்களுக்கு பயமா இருக்குது" அப்படின்னு. அதுக்கு முல்லா சொன்னாராம், "பரீட்சைங்கிறது ஒரு மாயை. அதுல படிச்சவன் ஃபெயில் ஆவான், படிக்காதவன் பாஸ் ஆவான்" அப்படின்ட்டு. உடனே அங்க இருந்த மாணவர்கள்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்களாம். ஆமாங்க. பரீட்சை அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவ நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவி. அவ்வளவுதான். இதுல வெற்றியும், தோல்வியும் சகஜம் தான். எதையுமே நாம மனசு போட்டு குழப்பிக்க கூடாது. பரீட்சையில வெற்றி பெறவன் எல்லாம் அறிவாளியும் கிடையாது, தோல்வி பெறவன் எல்லாம் முட்டாளும் கிடையாது. இது என்னைக்குமே மனசுல வச்சுக்கங்க.